ஸோ ஹலோ யுவர்ஸ், ஏற்கனவே நம்ம வந்து நிறைய ஒர்க் ஷீட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து 12th ஒர்க் ஷீட்டு டிப்ளமோ ஹிந்தியில் வந்து 12th ஒர்க் ஷீட் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே அப்டேட் பண்ணி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த லெசனில் பாருங்கள், நான் உங்களுக்கு நான் இது எழுதி இந்த வட்டம் நம்மளுக்கு கரெக்ஷன் ஆகி வந்துருச்சு. ஸோ இதோட ஒர்க் ஷீட் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, पाठ के आधार पर निम्नलिखित प्रश्नों के उत्तर लिख के एक या दो वाक्य में लीजिए. ஸோ இந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி இது என்ன லெசனம்னா, தும் கப் ஜாவோகே அதித்தி, தும் கப் ஜாவோகே அதித்தி லெசனை வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெசன் வந்து நீங்கள் ரீட் பண்ணணும், அந்த லெசனோட ஒரு லைனும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ அதை நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கதை என்ன, தும் கப் ஜாவோகே அதித்தி, ஒரு அதித்தி எப்போ போவாங்க, ஒரு கெஸ்ட்டு வந்து எப்போ போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர் வந்து நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றி தான் அந்த கதையில் சொல்லியிருப்பார். இது தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, पाठ के आधार पर निम्नलिखित प्रश्नों के उत्तर एक या वाक्य में दीजिए. ஸோ ஒரு 1 or 2 சென்டென்ஸில் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள். நான் கொஷின்ஸோட மீனிங் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதித்தி தேவதா ஹோத்தே ஹே கா அர்த் கியா ஹே. ஸோ அதித்தின்னு அந்த கெஸ்ட்டு வந்து தேவதாவாக இருப்பாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் கொடுத்துருக்கேன், அதித்தி தேவதா होता है. यह आशय है कि एक देवता और एक मनुष्य अधिक देर तक नहीं रहते. அப்போ என்ன சொல்கிறேன்னா, கடவுளும் கெஸ்ட்டு வந்து கடவுள் மாதிரி இருப்பாங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து வேறு. கெஸ்ட்டு வந்து அவங்க நம்மளை வந்து நல்லா உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதில் ரைட்டரோட அர்த்தம் என்னென்னா, கடவுள் வந்து கெஸ்ட் வந்து கடவுளை மாதிரி இருக்காங்க. என்ன காரணம்னா, கடவுள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப நேரம் நிற்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட தரிசனத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அதை தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த நான் ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள், ஆப் கேசே அதித்தி பன்னா பசந்த் கரீங்க. செகண்ட் கொஷின் வந்து நீங்கள் எப்படியோட அதித்தியாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஆஜ்கல் இன்றைக்கி இருக்க பீரியடில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மோட்டிவேஷனோட ரொம்ப ஸ்ட்ரகிளான லைஃப்பாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து 2 பேருமே குழந்தைங்கள வளர்க்கணுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக 2 பேரையும், நம்ம கெஸ்ட் இருந்தால் அவங்களோட ஒர்க்கை பாதிக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் போனோமா ஹாய் சொன்னோமா அப்படின்ற மாதிரியே வந்துடணுன்ற மாதிரி எழுதியிருக்கேன் கெஸ்ட்டு. ஸோ இதோட ஆன்சர் இருக்குது. நான் இதை ஃபோட்டோஸும் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், जब अदिति 4 दिन तक नहीं गए तो लेखक का व्यवहार में क्या क्या பரிவர்த்தன் ஆயே. ஸோ லேखक வந்து சொல்கிறாரு, ரைட்டர் வந்து கெஸ்ட்டு வந்து 4 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கு மேலே அவர் என்னெல்லாம் போகாமல் இருக்கனால அவரோட சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதித்தி நெஹி ஜானே கே காரன் லேखक சாத்தே ஹேன் கி கிசி பிரகார் அதித்தி விதா ஹோயே. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதித்தி போகிறதுனால எப்படியாவது அவர் போயிட்டுமே, கெஸ்ட் இன்னுமே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. கிந்து ஏசே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இதுலேயே அவர் என்ன சாப்பாடு நல்லா, ஃபஸ்ட் டே வந்து விருந்தாளுக்கு வந்து நல்ல கறி விருந்து நடக்கும், 2வது நாள் சாம்பார் சாதம் நடக்கும், 3வது நாள் வந்து ரசம் சாப்பாடு நடக்கும், 4வது நாள் வந்து பழைய சாதத்தில் போட்டுற மாதிரி அவர் என்ன செஞ்சுருக்காரு, படியா போஜன், ரொம்ப நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு உபசரிக்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்கள், கடைசியில் கிச்சடி உபவாசம், கடைசியில் நம்மளாவது பழைய சாதம் போடுவோம், அந்த ரைட்டர் என்ன செஞ்சிட்டாரு, உபவாசம் இருக்கிறோன்னு சொல்லிட்டாரு. பட் அந்த கெஸ்ட் என்ன செய்வார் கதையில், நீங்கள் உபவாசம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வச்சுருக்கலாம்ல, சமைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரைக்கும் இந்த கதையில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பத்தி பத்னி நே மெஹமான் கா ஸ்வாகத் கேசே கியா. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து அவரை எப்படி வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நல்ல ஒரு ஹாப்பினஸோடு வெல்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. லேखक அதித்தி का अच्छे मन से स्वागत नहीं करना चाहा. அவர் வந்து ரொம்ப என்ன சொல்லுது, நல்ல மனசோட அவர் வெல்கம் பண்ண மாட்டார், வந்துட்டாரே என்ன ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த லெசன் கதையை வந்து நீங்கள் அதை இன்னொரு லிங்க்கில் கொடுக்கேன், அதில் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு காலை வந்து அக்கேலே பன் கா யாத்ரா. ஸோ தனியாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அக்கேலா ப்ளஸ் பன் தான் வந்து என்னன்னா அக்கேலா பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது, அக்கேலா பன். அதே மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்க வேர்ட்ஸ்லாம், இப்போ மோட்டா, சோட்டா, கீலா, அனோக்கா, லடுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு 5 வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 வேர்டுக்குமே வந்து நம்ம வந்து சென்டென்ஸ் எழுதணும். இப்போ மோட்டா அப்படின்றப்ப மோட்டா அப்பன் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ மோட்டா அப்பன்
उसका मोटावा मोटापन அப்படின்னு எழுதணும். சோட்டா சோட்டாப்பன், கீலாப்பன் ஈரத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அனோக்கா அப்படின்றது அனோக்கான்றது யூனிக்காக இருக்க மாதிரி இருந்த மாதிரி. ஸோ அனோக்காப்பன் அப்படின்னு சொல்லுங்கள், இல்லாட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மாதிரி. அப்படியே மாதிரி லடக்கான்றது லடக்பன் அப்படின்னு சொல்லுது, குழந்தை பாய்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். லடக்பன் கே சமய பகுத் குஷ் ஹோத்தா, நான் சின்ன பிள்ளையில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், दिए गए निम्नलिखित शब्दों के दो हिंदी पर्यायवाची शब्द दीजिए. ஸோ இது வந்து பராவச்ச சப்த் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா, ஒரு வேர்டோட டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் மீனிங்ஸ் நேம்ஸ் தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு சாந்துக்கு வந்து ஷகேஷ் ஒரு ஷாரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உஷ்மா அப்படின்னா அது என்னன்னு கொடுத்துருக்கேன். கர் அப்படின்னா கிரக அப்படின்னு கொடுத்துருக்கேன். மக்கான். அடுத்து பத்னி அப்படின்னா பிபி அப்படின்றது. அடுத்து சஹாச்சாரி, பிபின்னு எழுதலாம் இல்லை சஹாச்சாரின்னு எழுதலாம், அது அங்கே ரஹாச்சாரின்னு எழுதியிருக்காங்க, சாரி. ஸோ சஹாச்சாரின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா, நிம்லிக்கித் விலோன் சப்த் லிக்கியே. நிம்லிக்கித் அப்படின்னா ஃபாலோயிங்க்கு நீங்கள் வந்து விலோன் சப்த் விலோன் சப்ட்னா ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ் எழுதணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பாருங்கள். சோட்டா அப்படின்னா சோட்டா அப்படின்னா படா அப்படின்னு எழுதணும். சின்னதாக இருக்குது, இங்கே மோட்டான்னு கொடுத்துருக்காங்க, மோட்டான்னு எழுதியிருக்காங்க, அதுக்கும் அவங்க கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. லேக்கின் சோட்டா அப்படின்னா படா அப்படின்னு தான் வரும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் படான்னு எழுதிக்கோங்க. அடுத்து அக்மன் அப்படின்றது பிரஸ்தான். அடுத்து புண்ணிய பாப்பு, ஆக்ரி லாஸ்ட்டுக்குள்ளது ஃபஸ்ட்டு பஹலி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோ. இங்கே ஆக்கிரி அப்படின்றது லாஸ்ட்டு, பஹலின்றதும் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆப்கே घर में अतिथि आते हैं तो आप कैसे अनुवाद करते हैं? 6-7 வாக்கியமே லிக்கியே. ஸோ உங்கள் வீட்டு கெஸ்ட் வந்தால் நீங்கள் எப்படிலாம் வந்து அவங்கள உபசரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னோடய விருப்பத்தை நீங்கள் எழுதியிருக்கேன், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. நான் இதை ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் இதோட ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு மாதிரி எழுதணுனாலும் நீங்கள் உங்களோட சாய்ஸை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாஹனா அப்படின்ற ஒரு சென்டென்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், சாஹனான்னு கொடுத்துருக்க சென்டென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நமுனான்றது எக்ஸாம்பிள். கே தும் குச் கானா. இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, கே தும் குச் கானா, ஏதாவது உனக்கு சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எழுதிருக்கோம், கே தும் குச் கானா சாத்தே ஹோ. அப்போது இங்கே தும்முன்ற வந்ததுனால நம்ம வந்து ஹோ யூஸ் பண்ணி எழுதுகிறோம். இந்த அப்டேட் கிராமர் அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ தும் வந்தால் என்ன எழுதணும், லாஸ்ட்டில் மே வந்தால் என்ன எழுதணும், ஹே வந்தால் என்ன எழுதணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே தும் வந்திருக்கனால சாத்தே ஹோன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரமேஷ்ன்றது ஒரு சிங்கிள் பர்சன். அப்புறம் வந்து ரமேஷ் கே தும் வஹா ஜானா சாத்தே ஹோ அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா ரமேஷ் உனக்கு அங்கே போக பிடிக்குமா. அதே மாதிரி ஹம் அப்படின்றதுக்கு என்ன வரும், லாஸ்ட்டில் ஹே வரும், அதை டாட் வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹம் யஹா ஜானா சாத்தே ஹேன், அது ஹம்ன்றது ப்ளூரல்னால தே போட்டு ஹே போட்டிருக்கேன், கொஷின் மார்க் கொடுத்துருக்கேன். இங்கே கியா கொடுத்தனால கொஷின் மார்க் கொடுத்துருக்கேன். அடுத்ததும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், கியா மே யஹா காரிய ஜல்தி சே புரா கர். என்ன இந்த வேலையை நான் சீக்கிரம் செஞ்சிருவேனா அப்படின்னு கேட்குறேன். क्या यह कार्य जल्दी से पूरा करना, क्या मैं ये कार्य जल्दी से पूरा करना चाहता हूँ அப்படின்னு கேட்குறாங்க. क्या आप प्रेमचंद्र का उपन्यास पढ़ना चाहते हो. என்ன நீங்கள் வந்து பிரேம்சந்திரோட இது उपन्यास नावल படிக்க பிடிக்குமான்னு கேட்குறாங்க. क्या तुम रेडियो कार्य सुनना चाहते हो. நீ என்ன ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது கேட்க பிடிக்குமா, உங்களுக்கு ஆடியோஸ்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி நம்மளுக்கு சாஹனா கொடுத்தாங்க இல்லையா, இப்போ நம்மனா எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி இதை சீக்னா கொடுத்துருக்காங்க. இதை சீக் ரஹா ஹே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சீக் ரஹா ஹே அப்படின்றது என்னதுன்னா, ரஹானாலே கண்டினியூஸ் டென்ஸ் நம்மளுக்கு. ஸோ நம்ம இங்கிலீஷில் எழுதுவோம் இல்லையா, ஐம் டூயிங், ஐம் ரீடிங், ஐம் ஈட்டிங் அப்படின்ற மாதிரி. ஸோ தமிழில் வந்து செஞ்சிட்ருக்கேன்,
செஞ்சு கொண்டு இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், அந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம், அந்த மாதிரி சென்டென்ஸ் எழுதுறதுக்கு தான் ரஹா அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் ஆகும். ஸோ ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரஹா. இதே வந்து ரஹா ஹேன்றது ப்ரெசன்ட் டென்ஸு, ரஹா தா அப்படின்றது பாஸ்ட் டென்ஸு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சீதா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சீதா கிரிக்கெட் खेलना सीख रही है. அப்போ சீதா வந்து இங்கே கேல்னா கொடுத்துருக்காங்க, ரூட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, கேல்னா கொடுத்துருக்காங்க. அப்போது சீதா சீக் ரஹி ஹே, கிரிக்கெட் கேல்னா சீக் ரஹி ஹே, கற்றுக்கொண்டு இருக்கா அப்படின்னா, சீக்னா லேர்ன் பண்ணுறது. ராஜேஷ் अपनी पढ़ाई सीख रहा है, அவனுமே இங்கேயும் சீக்கிரம் அவனை படிக்க கற்றுக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், ஃபீமேல்னால ரஹீன் போட்டிருக்கேன், ஜென்ஸ்னால ரஹா போட்டிருக்கோம். மே கம்ப்யூட்டர் பர் காம் கர்னா சீக் ரஹா ஹூம், நானுமே, அது நானுன்றது மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம், அங்கேயும் சீக் ரஹா. சீக்குன்ற ஒரு வார்த்தையை வச்சு எப்படிலாம் அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அந்த வர்பை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வே வன்வாணி கர் சீக் ரஹே ஹேன். வே இங்கே வந்து ப்ளூரல் கொடுத்துருக்காங்களா, அப்போ பன்வாணி கர்னா சீக் ரஹே ஹேன், பன்வானினா இந்த ஏரோ விடுவோம் இல்லையா, ஸோ அதை கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப் கித்தார் சித்தார் பனானா சீக் ரஹே ஹேன். ஸோ ஆப்புன்றது ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு வார்த்தை, மரியாதையாக கூப்பிட்றவங்க, அதனால் அதுக்கும் நம்ம வந்து ப்ளூரலாக ரஹே போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுவுமே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம வந்து கிராமர் நான் அப்படியே லெசனுக்கு பின்னாடி இருக்க அப்படியே கிராமரை நம்ம அப்டேட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து இதில் எழுத கற்றுக்குவீங்க. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தும் கப் ஜாவோகே அப்படின்னு எழுதிருக்கோங்க. தும் கப்னு கொடுத்து தும் கப் ஜாவோனுகேன்னு நம்ம எழுதணும். இப்போ சீதா கப் ஜாயேகி, சீதான்றது ஃபீமேல்னால ஜாயேகி. மே கப் ஜாவுங்கா, நான் எப்போ போவேன். வே கப் ஜாயேகி, அதுவுமே வே கப் ஜாயேங்கி, இங்கே வந்து ஒரு டாட் வரும். ஸோ வேக்கப் ஜாயேங்கி அப்படின்றது ப்ளூரல் டென்ஸு, அவங்க எப்போ போவாங்கன்னு ஃபீமேல் இருக்கு. ஹம் கப் ஜாயேங்கி, நாங்கள் எப்போ போவோம். அசோக் கப் ஜாயேகா, அசோக் எப்போ போவான். இப்போது பாருங்களேன், இந்த ஒரு நவுன் வந்து அந்தந்த ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி அவன் எப்போ போவான், அவன் எப்போ போவா, அவங்க எப்போ போவாங்க, அது எப்போ போகும், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம் நீங்கள் வந்து தமிழ் நல்லா பேச இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் இருக்க வேர்டை வந்து நீங்கள் எழுதிட்டு அதை அப்படியே ஹிந்தியில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் ஹிந்தி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹிந்தி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது கம்பேர்ட் டு தமிழ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி வாக்கியக்கு ஸ்ருதி கீஜே, மிஸ்டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ ஹம்னே யஹ் ஃபிலிம் தேக் சுக்கே ஹேன், ஹம்னே யஹ் ஃபிலிம் தேக் சுக்கே, ஹம் அப்படின்னு வரும், நே வராது. ஸோ हम यह फिल्म देख चुके हैं அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு घर की सफाई की काम कौन हो चुकी है, घर की सफाई की काम हो चुकी है, सफाई की काम हो चुकी है அப்படி இல்லை, घर की सफाई का काम हो चुका है. நெக்ஸ்ட்டு பாருங்கள், सभी लड़कियां यहाँ खाना खाएंगा, சபி லடிக்கியான்னு கொடுத்துருக்கு. அப்போது லடிக்கியான்றது ஃபீமேல் ஜெண்டர், அப்போ இங்கே காயகான்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மாற்றி எழுதணும். சபி லடிக்கியா யஹி கானா காயேங்கி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பேஜ் பாருங்கள். ஆப் யஹா ஜா ரஹே ஹோ, ஆப் கஹான் ஜா ரஹே ஹோ அப்படின்னு கொடுத்துருக்கு. அதை நம்ம எப்படி எழுதுவோம், ஆப்புன்றதால வந்தாலே ஹே வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஆப் கஹான் ஜா ரஹே ஹே அப்படின்னு எழுதிக்கணும். சூரிய கித்னே பஜே உதய ஹோகி, சூரியன்றது மேல் ஜெண்டர். அப்போ பாருங்கள், சூரிய கித்னே பஜே உதய ஹோகா அப்படின்னு தான் எழுதணும். இங்கே ஃபீமேல் ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அது கரெக்டான சென்டென்ஸ் மாதிரி தான் தெரியும், நம்ம சப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணி தான் அப்படி இருக்கும். இப்போ நம்ம ஃபீமேல் ஜெண்டர் மேல் ஜெண்டர் வந்து லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ லிவிங் திங்ஸில் ஃபீமேல் ஜெண்டர் மேல் ஜெண்டர்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதே நான் லிவிங் திங்ஸில் எக்ஸாம்பிள் இப்போது சிடின்றது ஸ்டெப்ஸு. இப்போ சிடி வந்து படா ஹேயா படி ஹே அப்படின்னு எழுதணுன்றது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க. இப்போ எந்த நான் லிவிங் திங்ஸுமே லாங் ஈ சவுண்டில் முடிஞ்சிச்சுன்னா, அப்போ சிடி, சாடி, காடி, நதி, இதெல்லாமே வந்து இந்த ஈ சவுண்டில் முடிகிறது எல்லாமே வந்து ஃபீமேல் ஜெண்டராக தான் கன்சிடர் ஆகும். அதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு ஃபீமேல் ஜெண்டர் எது மேல் ஜெண்டர்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுற வரைக்கும்.